தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. செனகலின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 6/4/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 119 113. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, இரு மனத்தோரை நான் வெறுக்கின்றேன், உமது திருச்சட்டத்தின் மேல் பற்று கொண்டுள்ளேன் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்று கர்த்தர் நம்மிடம் கூறுகின்றார், நம்முடைய அனைத்து பாவங்களுக்கும் காரணமே சிந்தனை. நம்முடைய சிந்தனை தூய்மையாயிருந்தால் நாம் எந்த பாவத்திற்கும் உட்பட மாட்டோம். பிரியமானவர்களே, இதைத்தான் தாவீது கூறுகின்றார், வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் என்று கூறுகின்றார். பிரியமானவர்களே, ஆகவே நாமும் இந்த வீண் சிந்தனைகள் நம்மை விட்டு செல்ல வேண்டுமானால் நாம் வேதத்தில் பிரியமாயிருந்து எப்பொழுதும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவருடைய வேதத்தை நாம் தியானிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும். அது புரிந்தாலும் புரியாவிட்டாலும் நாம் அதை வாசித்துக் கொண்டே இருந்தோம் என்றால் ஆவியானவர் நமக்கு வேதத்தினுடைய ரகசியங்களை புரிய செய்வார், வீண் சிந்தனைகளை நம்மை விட்டு அகற்றுவார், கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களை நம்மை விட்டு அகற்றி நம்மை எப்படி தாவீது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாக வாழ்ந்து அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருந்து எம்பிரான் இயேசு அவர் சந்ததியில் உருவாகி இன்று உலக ரட்சகராக உயர்ந்துள்ளார். பிரியமானவர்களே, இதை போன்று கர்த்தர் நம்மையும் நம் சந்ததிகளையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா வீண் சிந்தனைகளை வெறுக்க வேண்டும் என்று கூறியுள்ளீர். அப்பா, அதற்காக நன்றி. இந்த வீண் சிந்தனைகளை கொண்டு வருகின்ற சாத்தானை முறியடிக்க உமது வேதத்தில் பிரியமாக இருக்க வேண்டும் என்று கூறின ஆலோசனைக்காக கோடி நன்றியப்பா. இன்றிலிருந்து உயிர்த்தெழுந்த பண்டிகை கொண்டாடி நாங்கள் பாவத்திற்கு மறித்து உயிர் தந்து விட்டோம். வீண் சிந்தனைகள் எங்களை மேற்கொள்ளாதபடி உமது வேதத்தில் எப்பொழுதும் பிரியமாயிருந்து அனுதினமும் வாசிப்போம் என்று என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் தீர்மானம் எடுக்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்கள் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவரின் துணையோடு உமது வேதத்தில் பிரியமாயிருந்து வீண் சிந்தனைகளை மேற்கொண்டு உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ கிருபை தாங்க. இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.